Progress check 7. இந்த ப்ராப்ளத்தில் சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, சப்டிவிஷன் 3 மூணு சப்டிவிஷன்லேயும் 3 சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் blank ஸ்பேஸ் இருக்குது. இந்த blank ஸ்பேஸை கண்டுபிடிக்கணும். சப்டிவிஷன் 1 எடுப்போம். சப்டிவிஷன் 1ல் சீக்வன்ஸ் 7, 13, 19 டேஷ். ஸோ இந்த blank ஸ்பேஸில் என்ன எலிமெண்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் 7, அடுத்து 13 எப்படி எழுதலாம்னா 7 + 6. அடுத்து 19 எப்படி எழுதலாம்னா 13 + 6. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் வந்து 7, செகண்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 6 13, தேர்ட் டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 6. செகண்ட் டேர்ம் இஸ் 13 + 6 19. So fourth term blank space equal to third term 19 plus 6, which is equal to 25. Subdivision 2. Subdivision 2 la given sequence வந்து 2 dash 10 17 26. இந்த 2 வந்து எப்படி எழுதலாம்னா 1 into 1 plus 1. அடுத்த blank space வந்து 2 into 2 plus 1. அடுத்த 10 வந்து 3 into 3 plus 1. Fourth term 4 into 4 plus 1. Fifth term 5 into 5 plus 1, etc. Answer 2 into 2 plus 1 is 5. Subdivision 3. Subdivision 3 la given sequence வந்து 1000 100 10 1 blank space etc. So 1000 வந்து 10 cube, 100 வந்து 10 squared, 10 power 1, 1 வந்து 10 power 0. அடுத்தது blank space பாருங்கள். ஃபஸ்ட் டேர்ம் வந்து 10 cube, செகண்ட் டேர்ம் வந்து 10 squared. இந்த 10 squared எப்படி கிடைக்குதுன்னா 10 power 3 minus 1. 10 power 3 அதாவது முந்தின டேர்முக்கு பவரில் 1 லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் செகண்ட் டேர்ம் 10 power 2. அடுத்த தேர்ட் டேர்ம் வந்து 10 power 1. இந்த 10 power 1 எப்படி கிடைக்குதுன்னா செகண்ட் டேர்ம் 10 power 2ல் அந்த பவர்லேருந்து பவர் 2லேருந்து 1 லெஸ் பண்ணி கிடைக்கிறது 10 power 1. அடுத்த ஃபோர்த்து டேர்ம் 10 power 0. இந்த 10 power 0 எப்படி கிடைக்குதுன்னா தேர்ட் டேர்ம் 10 power 1 minus 1. இந்த பவரில் 1 minus 1 நமக்கு 10 power 0. ஸோ ஃபிஃப்த்து டேர்ம் 10 power 0 minus 1, that is 10 power minus 1. So fifth term is 10 power minus 1. 10 power minus 1 is equal to 1 by 10 equal to 0.1. So the answer is 0.1. Problem 2. A sequence is a function defined on the set of natural numbers. The nth term of the sequence 0, 2, 6, 12, 20, etc. can be expressed as answer. The given sequence is 0, 2, 6, 12, 20, etc. The first term can be written as 0 into 1. Second term is 1 into 2. Third term can be written as 2 into 3. Fourth term can be written as 3 into 4. Fifth term can be written as 4 into 5. பாருங்க, ஃபஸ்ட் டேர்ம் 0 into 1. இந்த ரெண்டு டேர்மையும் பார்த்தீங்கன்னா இது 0, இது 1. அதாவது முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய 0வோட 1 கூடுதலாக இருக்குது இந்த டேர்ம். அடுத்த 1 into 2
இங்கே வரக்கூடிய 1 இங்கே வருது. இந்த 1க்கு கூட 1 ஆட் பண்ணோன்னா இந்த டேர்ம் கிடைக்குது 2. 1 into 2. அடுத்த 3வது டேர்மில் இங்கே வரக்கூடிய 2 வந்து இங்கே வருது. அந்த 2க்கு கூட 1 ஆட் பண்ணும்போது இது கிடைக்குது 3 கிடைக்குது. அடுத்த 4வது டேர்ம் வந்து இங்கே வரக்கூடிய 3 இங்கே வருது. இந்த 3க்கு கூட 1 ஆட் பண்ணும்போது இந்த 4 கிடைக்குது. அடுத்த 5வது டேர்ம் இங்கே வரக்கூடிய 4 வந்து இங்கே வருது. இந்த 4க்கு கூட 1 ஆட் பண்ணும்போது இந்த டேர்ம் கிடைக்குது 5. ஸோ இந்த சீக்வன்ஸில் உள்ள ஒவ்வொரு டேர்மும் எப்படி இருக்குன்னா 0 1, அதாவது இது கூட 1 ஆட் பண்ணி இது கிடைக்குது. 1 into 2, அதாவது இந்த டேர்மில் 1 லெஸ்ஸாக இந்த டேர்ம். 2வது டேர்ம் வந்து A2 வந்து 2வது டேர்ம்னு எடுத்தோன்னா 1 into 2 A2 2வது டேர்ம். 2வது டேர்ம்னா 1 into 2. 5வது டேர்ம்னு எடுத்தோன்னா பாருங்கள் 4 into 5 A5. இப்போ 6வது டேர்ம்னு சொல்லியாச்சுன்னா 5 into 6. இப்போ nth டேர்ம் வந்து n-1 into n. ஸோ nth டேர்ம் an equal to n-1 into n. Fourth problem, say true or false. All the sequences are function. Subdivision 2, all the functions are sequences. Answer, subdivision 1, all the sequences are function. Statement is correct, true. Subdivision 2, all the functions are sequences. Statement 2 is false.